என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆடி மாசத்துக்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாசம். நதிகள்ல நீராடுனா பலவிதமான புண்ணியங்கள் இந்த ஆடி மாசத்துல கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாசம் தெய்வங்களுக்கு உரிய மாதம் அப்படிங்கறதாலதான் இதை கற்கடக மாதம் அப்படின்னு நாம சொல்றோம். குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்யலாம். எல்லை தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்களை இந்த மாதங்கள்ல வணங்கினா சகலவிதமான நற்பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஆடி மாசம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருது. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை இந்நாட்கள்ல செஞ்சா 7 ஜென்ம முன்னோர்கள், அதாவது 7 தலைமுறை முன்னோர்கள் அதுல கலந்துப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில இருக்காரு. செவ்வாய் சிம்ம ராசியில இருந்துகிட்டு 13ஆம் தேதி கன்னிராசிக்கு போறார். புதன் மிதனராசியில இருக்காரு. 18ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் ரிஷபராசியில இருக்காரு. 10ஆம் தேதி மிதனராசிக்கு போறாரு. குரு பகவான் மிதனராசியில இருக்காரு. இந்த மாசத்துல சுக்கிரன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. சனி பகவான் மீனராசியில வக்கிரம் அடைஞ்சிருக்கார். இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. ராகு கும்பராசியில இருக்கார். கேது சிம்ம ராசியில இருக்கார். கன்னிராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னோட 7ஆம் பார்வையா மீனராசியில இருக்கிற வக்கிரமடைஞ்ச சனி பகவானை பார்க்கிறார். இது எல்லாம் சேர்ந்து இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு சனி பகவான் 9ஆவது வீட்டுல வக்கிரகதி அடைஞ்சிருக்கார். ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு கூட இதை நாம சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி வக்கிரம் அப்படிங்கறத அடைஞ்சிருக்காரு. 9ஆம் இடம் நல்ல இடம் தான். சனி பலம் இழந்து போனார் அப்படிங்கறத பத்தி நீங்க பெருசா பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் பலம் இழக்கிறது அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான். பொது காரியங்கள்ல இருக்கிறவங்க, ஒரு பொது துறையில இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில இருக்கக்கூடியவங்க, சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அரசு வேலையில இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதிகளா இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கறதும் இருக்கும். என்னென்னவோ அலைஞ்சு பார்த்தேன், ஆனா 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற நிலைலாம் இனிமே இருக்காது. போற இடத்துல 10 ரூபா சம்பாதிக்கலாம். இப்ப அலுவலகத்துல ஒரு இடத்துல வேலை செய்வீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வேலைக்காக உங்களை அனுப்பிச்சு விடுவாங்க. 10 நாள் போய் அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா இது வேற வேலை வெட்டி இல்லை, நீங்க செவனேன்னு இங்க வேலையை பார்த்துக்கணும், வெட்டியா அங்க போய் 10 நாள் இங்க போய் 10 நாள்னு அலகழிக்கிறாங்க. போற இடத்துல தங்க எப்படி இருக்கோ, சாப்பாடு எப்படி இருக்கோ, அங்க வேலை செய்யற எப்படி இருக்கானோ, என்னமோ போ அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் கூட நல்ல தங்குமிடம், நல்ல உணவு, நல்ல சக ஊழியர்கள், அதன் மூலமா பழக்க வழக்கங்கள் பெருகிறது, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது, நல்ல சம்பள உயர்வு கிடைக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு அமையும். ஒரு காரியத்தை உங்களை நம்பி அனுப்புறாங்க அப்படின்னா அதை நீங்க அலைச்சல்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. உங்க மேல அடிச்ச நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கணும். அதை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு அடித்தளமா அது இருக்கும். ஆனா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துல ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கு. அதுல கொஞ்சம் நாம கவனமா இருக்கணும். ஏன்னா இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா விரயத்துல புதன் இருக்காரு, குரு இருக்காரு, சுக்கிரனும் விரயத்துக்கு வந்துருவாரு. இப்படி 3 கிரகங்கள் விரயஸ்தானத்துல கூடு கட்டுது அப்படிங்கிறப்ப நமக்கு தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது வரும். ஆனா அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. சுப செலவுகளா வரும். இல்லைன்னா இன்னைக்கு 10 ரூபா செலவாச்சுன்னா அது பிற்காலத்துக்கான ஒரு மூலதனமா இருக்கும். இப்படிதான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஆடி 10ஆம் தேதி மிதன ராசிக்கு சுக்கிரன் வராரு. அதாவது லாபாதிபதி விரயஸ்தானத்துக்கு வராரு. அப்படிங்கும் போது கொஞ்சம் விரய செலவுகள் அதிகமா இருக்கும். வீடு மாற்றம் செய்யலாமா, இடம் மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும். சமயத்துல மாச கடைசியில கடன் வாங்குவோம் பாத்தீங்களா, இப்ப மாசம் முதல்லயே கடன் வாங்குற வேண்டிய சூழல் அப்படிங்கிறது கூட வரும். எதிர்பாராத செலவு நிறைய வரும். ஒரு வீட்டுல வாடகை வீட்டுல இருப்பீங்க, ஒரு 8000 7000 வாடகை இருப்பீங்க. சரி போதும், நம்ம சம்பளத்துக்கு சரியா இருக்குன்னு. இப்ப திடீர்னு வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. எனக்கு வீடு வேணும், என் மகனுக்கு கல்யாணம், என் மகளுக்கு கல்யாணம், எனக்கு வீடு வேணும் அப்படிம்பாங்க. இந்த நேரத்துல நாம வேற வீட்டை தேடி அலைஞ்சோம்னா எல்லாம் 12,000 5,000 10,000. என்னடா இது வேற எக்ஸ்ட்ரா செலவா இந்த மாசத்துல இருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு சில மாற்றங்களால கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாசம். அது மாதிரி ஆடை ஆபரணம் வாங்கலாம், சொந்த வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தா வீடு கட்டலாம், கட்டின வீட்டை பழுது பார்க்கலாம், வண்ணம் பூசலாம், மராமத்து பணி செய்வீங்க. இந்த மாதிரியான செலவுகள் வரும். அதை நல்லபடியா செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது மாதிரி ஆடி 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போயிடுறார். கன்னி செவ்வாய்
கடலும் ஒத்தம் அப்படிங்கறதான பழமொழி. உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான செவ்வாய் சகாயஸ்தானத்துக்கு வரார் அப்படிங்கும் போது கடல் வத்தினாலும் மீன் பிடிச்சு பொழைக்கலாம் அப்படிங்கிற கதை தான் உங்களுக்கு. மிகுந்த நற்பலன்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் அப்படிங்கறதால அதுக்குண்டான பலன்கள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. பஞ்சாயத்துகள் சாதகமா முடியும், சொத்து பங்கு பிரிச்சுக்கலாம், பூர்வீக சொத்துல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாகும். ஒரு சொத்து ஒண்ணு இருக்கு, பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டான், எங்க தாத்தங்காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு, எங்க அப்பங்காலத்திலயும் முடியல, என் காலத்திலயும் முடியல போல இருக்கு. என்னமோ இப்போ சொத்து இல்லாதவெல்லாம் நிம்மதியா இருக்கோம், ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு நாங்க கோர்ட்டு கேஸு கலையிறோம், அது எதோ ஜெயிச்சு நம்ம கைக்கு வந்ததுன்னா ஏதாவது வித்துவிட்டு 10 ரூபா பிழைக்கலாம், இல்லாத வாடகை கிடையை விட்டு பிழைக்கலாம், இதை போய் இப்படி மாட்டிக்கிச்சே அப்படிங்கிறவங்களுக்குலாம் சொத்து இப்ப எந்த வில்லங்கமும் இல்லாம சுத்தமா உங்க கைக்கு வந்துடும். அது மாதிரி புது தொழில் தொடங்கணுங்கிற முயற்சியில தடைகள் அப்படிங்கிறது நீங்கும். ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க, நிறைய அதுக்கு போய் புள்ளி வர எடுத்திருப்பீங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, லோனுக்கு என்ன பண்றது, பணத்துக்கு என்ன பண்றது, நமக்கு சரிக்கு போகுமா, நட்டம் வந்தா எப்படி சமாளிக்கிறது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தொழில் தொடங்குற எண்ணத்தையே விட்டுருவீங்க. அப்படி இருந்த நிலைமை மாதிரி அதனால பார்த்துருவோம்போ என்ன பெரியது 2ல 1 பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் செய்யறதுல நீங்க இந்த காலகட்டத்துல களமிறங்கிடுவீங்க. அரசல் புரசலா உங்களோட தொழில் அப்படிங்கிறது அப்படியே பரவும். இந்த நல்லா இருக்குப்பா அப்படிம்மா. இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு எப்பா அந்த கடையில நல்லா இருக்குப்பா அப்படிம்மா. உங்களுக்கு தெரியாமலே உங்களோட வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும். தொழில பெரிய அளவுல சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறதும் கூட இருக்கு. மாதிரி ஆடி 18ஆம் தேதி கடகராசியான உங்களோட ராசிக்கே புதன் வரார். அப்ப பிரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் சகாயஸ்தானத்துக்கும் அதிபதி உங்க ராசிக்கு வராருங்கும் போது சகோதர வழியில குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்கும். தம்பிகளுக்கோ அண்ணனுக்கோ நீங்க உதவி செய்வீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க உதவி செய்வாங்க, உங்களோட முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருப்பாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணன் தம்பி பங்காளிக 4 பேர் இருக்காங்கடா, எதா இருந்தாலும் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மன நிறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு புதாதித்ய யோகம் செயல்படுது அப்படிங்கறதால கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கும், படிக்கும் போதே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி பிள்ளைகள் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தா கூட இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி நிலைங்கிறது மாதிரி உத்தியோகத்துல மேலிடத்தோட ஆதரவோட பல காரியங்களை சாதிக்கலாம். இப்போ போய் ஒரு அட்வான்ஸ் கேட்கணும் அப்படின்னா மேலிடத்துல போய் ஒரு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுங்க, ஏதோ மாசம் 2000 சம்பளத்துல பிடிச்சிங்க அப்படின்னு எடுத்து பேசலாம். அது மாதிரி அரசு துறையில இருந்தீங்கன்னா இப்ப நீங்க லோன் போட்டீங்க அப்படின்னா உடனே அப்ரூவ் அப்படிங்கிறது ஆகும். இது எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்கும். இருந்தாலும் உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான கன்னிராசியில இருக்கிற செவ்வாய் பார்க்கிறார் அப்படிங்கும் போது சில பேருக்கு வேலையை விடலாங்கிற எண்ணம் வரும், வேண்டாம் விட்டுறாதீங்க. அது மாதிரி சொத்தை விற்கலான்னு தோணும், வேணாம் விட்டுறாதீங்க. சொத்து வாங்கலான்னு தோணும், வாங்காதீங்க. அதாவது வாங்கல் கொடுக்கல் விற்பனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வச்சு விடாது. பெரிய அளவுல அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது தான் நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாம அற்புதமான மாதமா இருக்கும். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. ஆடி மாசம் அமோகமா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.